Hello friends, welcome to Bangalore Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Vegetable Pakoda. இதுக்கு தேவையான ingredients என்னங்கறத பார்க்கலாம். முட்டைக்கோஸ் 1 கப், வெங்காயம் 1 கப், கொடமிளகாய் 1 கப், கேரட் 1/2 கப், கொஞ்சமா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே பொடியா அரிஞ்சு வச்சுக்கோங்க. கடலை மாவு 3 ஸ்பூன், அரிசி மாவு 3 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், 4 பச்சை மிளகாவை மிக்ஸியில போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா காயும் ஒரு பெரிய மிக்சிங் பவுல்ல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு பிசைஞ்சு விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி தெரியுதுல்ல, இதனால தான் ஒரு 5 நிமிஷம் உப்பு போட்டு பிசைஞ்சு வைக்கிறோம். அடுத்ததான் நம்ம மாவு போடுறப்ப தண்ணி ரொம்ப கம்மியாக தேவைப்படும். இப்போ 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், மசாலா எல்லா பக்கமும் பரவுற மாதிரி தடவி விட்டுருங்க. இப்போ கடலை மாவு 1 2 3 ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கேன். அரிசி மாவு, ஆல்மோஸ்ட் இதுக்கு தண்ணியே தேவைப்படாது, இதுவே சரியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது மாவு பத்தாமல் தோணுச்சின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இவ்வளோதான், பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. இப்போ பக்கோடா போட்டுடலாம். ஒரு பேனில் பக்கோடா வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து போட்டுருங்க. இது காய்கறின்றதால சீக்கிரமாக ரெடி ஆயிடும். வெறும் வெங்காயம் பக்கோடா அளவுக்கு லேட் ஆகாது. அடிக்கடி லேசாக கலரி விட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ஒரு டம்ளர் தண்ணி விட்டு காசிக்கோங்க. தண்ணி காஞ்சதும் 1 ஸ்பூன் டீ தூள், எந்த டீ தூள் வேணுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ பால் ஒரு கிளாஸில் நான் காசி வச்சுருக்கேன். டிகாஷன் பாதியாக சுண்டி இருக்கு. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட் நம்ம வெளியில் வாங்குகிற கடை மாதிரியும் இருக்கும். இப்போ வீட்டில் சம்டைம்ஸ் சில பேர் டார்க்காக கேட்பாங்க, சில பேர் லைட்டாக கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் மாற்றியும் கொடுக்க முடியும். இன்னும் கொஞ்சம் டிகாஷன் சேர்த்துறேன். 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுடலாம்.
டீ வந்து எப்பயுமே இந்த மாதிரி ஆற்றுனீங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடையில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஆற்றுவாங்க மேலே எடுத்து. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாகவே நீங்கள் நார்மலாக போடுற டீக்கும் இதுக்கும் ஒரு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். நம்மளோட ஹெல்த்தியான வெஜிடபிள் பக்கோடா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம குட்டீஸ்க்கெல்லாம் இது வந்து ரொம்பவே பிடிக்கும். வெஜிடபிள் சாப்பிடாத பசங்களுக்கெல்லாம் இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியவே தெரியாது, நல்லா இருக்குன்னு டேஸ்ட்டாக சாப்பிட்ருவாங்க. அதே மாதிரி நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்காகவும் இதை சாப்பிட்லாம். ப்ளஸ் நம்மளோட ஈவினிங் டீயும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thank you.